சாலைகளில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கும் பேனர்களை முற்றிலும் அகற்றி வரும் 5ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக சாலைகளில் நடைபாதைகளை மறித்து பேனர்கள் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தலைமை நீதிபதிக்கு புகார் மனு அளித்திருந்தார். அதில் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்ற கோரி காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியிருந்தார். மேலும் அது தொடர்பான பல புகைப்படங்களையும் அவர் இணைத்திருந்தார். இந்த புகார் மனுவின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு ஏற்றது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி அப்துல் குத்தூஸ் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பேனரை அகற்றாமல் காவல்துறையும் மாநகராட்சியும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் தான் ஒவ்வொரு முறையும் விமான நிலையம் செல்லும் போதும் நடைபாதைகளுக்கு குறுக்காக பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்ததாகவும் இதனால் பொதுமக்கள் மாணவர்கள் நடைபாதையை பயன்படுத்த முடியாமல் சிரமப்படுவதாக கண்கூடாக பார்த்ததாக நீதிபதி கூறினர். மேலும் கிரீன்வே சாலை முதல் சென்னை உயர்நீதிமன்றம் வரை உள்ள சாலை மட்டும் பேனர் இல்லாமல் இருப்பதாகவும் அதேபோன்று அனைத்து சாலைகளும் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக சாலைகளில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கும் பேனர்களை உடனடியாக அகற்றி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கும் காவல்துறைக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆயிரக்கணக்கான பேர்கள் சட்டவிரோதமாக உதவியாளர் கார்பரேஷனை கேட்டால் நாங்கள் கொடுத்துருக்கோம் பர்மிஷன். எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ஆர்டர்லாம் கேட்டபோது கொடுக்க முடியாதுன்னாங்க. அதெல்லாம் வச்சா வழக்கு நேற்று கொடுத்தேன். இன்றைக்கி வந்துடுது. திங்கட்கிழமை ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். தமிழக மக்களுக்கு அரசாங்கத்திலிருந்து விடுவு கிடைக்குதோ இல்லையோ, இந்த பேனர் விஷயத்தில் தமிழ்நாடு பூரா ஒரு நல்ல முடிவு திங்கட்கிழமை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி நன்றி. கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்டார். அதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், வசந்த்குமார், கராத்தே தியாகராஜன், ஜான்சி ராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், நாட்டை திவாலாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத பாஜக அரசு மீது மக்கள் கோபத்தில் உள்ளதாக கூறினார். அதனை திசை திருப்பவே கார்த்திக் சிதம்பரத்தை தற்பொழுது பாஜக அரசு கைது செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டை விட்டு ஓடுவதற்கு உறுதுணையாக இருந்த பாஜக அரசு மக்களுடைய கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை கைது செய்திருக்கிறது. இதை கண்டு காங்கிரஸ் கட்சி பயப்படாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் பயப்பட மாட்டார்கள். மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற வரை காங்கிரஸ்காரர்களுடைய போராட்டம் தொடரும். ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ரவிச்சந்திரனுக்கு 2 வாரங்கள் பரோல் வழங்கி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற ரவிச்சந்திரன் கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வருகிறார். வயதான தன் தாயை கவனிப்பதற்காகவும் தன் குடும்ப சொத்துக்கள் குறித்து முடிவெடுப்பதற்காகவும் தனக்கு 1 மாதம் பரோல் வழங்க வேண்டும் என கோரி மதுரை உயர்நீதிமன்ற மனு தாக்கல் செய்திருந்தார். பரோல் விட்டால் இவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மருத்துவமனை மற்றும் பத்திரப்பதிவு அலுவலகம் தவிர வேறு எங்கும் செல்லக்கூடாது, அருப்புக்கோட்டை டிஎஸ்பியின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும், ஊடகங்களையோ அரசியல்வாதிகளையோ சந்திக்க கூடாது என்ற நிபந்தனைகளுடன் அவருக்கு 2 வாரங்கள் பரோல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. பரோல் காலங்களில் அவர் மொபைல் போன் பயன்படுத்த தடை விதித்த நீதிமன்றம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற அவர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது. மார்ச் 5ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அவர் பரோலில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 2 வார காலம் அவருக்கு பரோல் கொடுத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த பரோல் காலத்தில் அவர் தன்னுடைய சொத்துக்களை பார்வையிடவும், நிலங்களை பார்வையிடவும், பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு செல்லவும், வழக்கறிஞர்களை சந்திக்கவும், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யவும் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டங்களில் அவர் ராஜீவ்காந்தி கொலை தொடர்பாக எந்த மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்கக்கூடாது என்ற கண்டிஷனோடு 15 நாட்கள் பரோல் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். காஞ்சி சங்கரமடத்தின் 69வது மடாதிபதியான ஜெயேந்திரரின் உடல் அடக்கம் பாரம்பரிய முறைப்படி இன்று நடைபெற்றது. 82 வயதான ஜெயேந்திரர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு நேற்று காலை காலமானார். அவரது உடல் காஞ்சி மடத்தில் பக்தர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் ஜெயேந்திரருக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அமர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஜெயேந்திரர் உடல் கூடத்தில் கொண்டு வரப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன.
இறுதிச் சடங்கில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜெயேந்திரர் உடலுக்கு தங்கத்தால் செய்யப்படும் சொர்ணாபிஷேகம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. பின்னர் மகா பெரியவர் என்று அழைக்கப்படும் சந்திரசேகர சுவாமிகள் அடக்கம் செய்யப்பட்ட இடமான சங்கரமடத்தின் பிருந்தாவனம் அருகிலேயே ஜெயேந்திரர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உடல் கெடாமல் இருப்பதற்காக உப்பு, வசம்பு உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருந்த குழிக்குள் ஜெயேந்திரர் உடல் இறக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஜெயேந்திரரின் உடல் அடக்கம் முடிந்ததும் இளைய மடாதிபதி விஜயேந்திரர் மற்றும் சங்கரமடத்தில் உள்ளவர்கள் ஊர்வலமாக சென்று காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் குளத்தில் நீராடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயேந்திரர், ஆன்மீகம் தழைக்க பாடுபட்ட ஜெயேந்திரர் மக்களிடம் பேதம் பார்க்காமல் அன்பால் அனைவருக்கும் சேவையாற்றியதாக கூறினார். இந்தியாவுக்கே உலகத்திற்கே பெருமையை சேர்த்து இந்தியாவினுடைய 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்களின் நாடியை அறிந்தவர், நாட்டை அறிந்தவர், எல்லோருடைய நலத்தை விரும்பியவர், அனைவருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் ஆசி வழங்கியவர். இப்படியாக இந்த ஒளி விளக்கானது இடம் தேர்ந்திருக்கிறது. அந்த பெரியவர்களுடைய ஆசியால், அவர்களுடைய அறிவுரையால் மக்கள் அனைவரும் அவர் முன்னிலே சென்று அந்த வழியிலே நின்று இறைபக்தியை செய்து தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து அனைவருக்கும் நல்ல எண்ணத்தோடு பழகி அனைவருக்கும் நல்லதை செய்வதற்கு முற்பட வேண்டும். ஜெயேந்திரரின் ஆன்மீக சேவைகளையும் சமூகத்திற்கு ஆற்றிய பணிகளையும் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் நினைவு கூர்ந்தனர். அகில இந்திய அளவிலே ஏற்பட்டிருந்த பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக அயோத்தி பிரச்சனை ஏற்பட்ட போது அதிலே நடுநிலை வகித்து தீர்வு காணக்கூடிய மிகப்பெரிய முயற்சியை சுவாமிஜி அவர்கள் மேற்கொண்டார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கிய +2 பொதுத் தேர்வில் 9 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இன்று மொழிப்பாடம் முதல் தாள் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வு மொத்தம் 2794 தேர்வு மையங்களில் நடைபெற்று வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 6903 மேல்நிலைப் பள்ளிகளில் இருந்து 8,66,934 மாணவ மாணவிகளும் 40,686 தனித்தேர்வர்கள் என மொத்தம் 9,07,620 பேர் எழுதினர். மேலும் 103 சிறை கைதிகள் புழல் சிறையில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் தேர்வு எழுதினர். இந்த ஆண்டு கூடுதலாக 278 புதிய தேர்வு மையங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. 45,380 ஆசிரியர்கள் அரை கண்காணிப்பாளர்களாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு மையங்களை பார்வையிடுவதற்காக சுமார் 4000 பறக்கும் படை மற்றும் நிலையான படை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு மைய வளாகத்திற்குள் மாணவர்கள் கைபேசி எடுத்து வர முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் தேர்வறையில் கைபேசி பயன்படுத்தக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேர்வின் போது காப்பியடித்தல், ஆள் மாறாட்டம் செய்தல் போன்ற ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கீன செயல்களுக்கு உடந்தையாகவோ ஊக்கப்படுத்தவோ பள்ளி நிர்வாகம் முயன்றால் பள்ளி அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை விவேகானந்தர் இல்லம் அருகே உள்ள லேடி வெல்லிங்டன் பள்ளியில் தேர்வு எழுதும் மையத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை போக்கவும் மன அழுத்தத்தை நீக்கவும் ஹெல்ப்லைன் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் அரசு பள்ளிகளில் அடுத்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் அப்போது குறிப்பிட்டார். என்னென்ன முறைகளில் அந்த மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்களோ அந்த உத்தரவுக்கு ஏற்ப அரசு அனுமதியை வழங்குகிறது. அதோடு மட்டுமல்ல, அவர்களை முழுமையாக கண்காணிப்பதற்கு ஒவ்வொரு அறைகளிலும் 4 கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, வேறு ஆசிரியர் பெருமக்களை அந்த பகுதியில் இல்லாமல் வேறு இடத்திலிருந்து ஆசிரியர் பெருமக்களை கண்காணிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று 65வது பிறந்த நாளை கொண்டாடும் மு.க. ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களை சந்தித்து பின் கோபாலபுரம் சென்று மு.க. ஸ்டாலின் திமுக தலைவரும் தனது தந்தையுமான மு.க. கருணாநிதியுடன் தாயார் தயாளம்மாவையும் ஆசீர் பெற்றார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்ப்போம்.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்ப்போம். என்னுடைய பிறந்தநாள் செய்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மதவாத அடிப்படையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சி, அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிபணிந்து இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குதிரைவர் ஆட்சி, இந்த ரெண்டு ஆட்சிக்கு விடை கொடுக்க முடிவு கட்ட நாம் அனைவரும் ஜாதி மதங்களை மறந்து, கட்சி பேதங்களை கூட மறந்து ஒன்றிணைந்து சமூக நீதியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள், அவர்களை தொடர்ந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், பொதுச் செயலாளர் பேராசிரியர் உள்ளிட்ட அவர்கள் கண்ட கனவினை நிறைவேற்றக்கூடிய வகையில் நம்முடைய பணி அமைந்திட வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருந்து அடித்தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களும் நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து மக்களிடத்தில் ஒரு தெருமுனை பிரச்சாரத்தை, அதேபோல் திண்ணை பிரச்சாரங்களை தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஊருக்கு ஊர் மக்களை விழிப்படையக்கூடிய வகையில் படிப்பகங்களை உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து பரப்பிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் என்னுடைய பிறந்தநாள் செய்தியாக நான் வெளியிட்டிருக்கிறேன். அதைத்தான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை செயல்படுத்துவது சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. பூரண மதுவிலக்கை செயல்படுத்துவது கமலஹாசன் சொல்லியிருக்காரு. செயல்படுத்துவது சிக்கல் இருக்கு, ஒருவேளை செயல்படுத்தினால் கொலை கொள்ள அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பூரண மதுவிலக்கை செயல்படுத்துவது சிக்கல் இருக்கிறது அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க என்ன காரணம் எப்படின்னு. என்கிட்ட இருந்து கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நினைக்கிறீங்க சார்? உடனடியாக பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி இருக்கின்றன. முதல் நாளான இன்று தமிழ் முதல் தாளானது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. இது குறித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்கள் மாணவர்களோடு கலந்துரையாடக்கூடிய நிகழ்ச்சியை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய செய்தியாளரிடம் நாம் விரிவாக பேசலாம். கார்த்திக், தற்பொழுது தமிழ் முதல் தாள் தேர்வானது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. இதனை மாணவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? கேள்விகள் எல்லாம் எளிதாக இருந்ததா? மாணவர்கள் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்? இது குறித்து விரிவான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் கார்த்திக். இன்றைய பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 3 மணி நேரம் எழுதிய கடைசி மாணவர்கள் இவர்களாக தான் இருப்பாங்க. ஏனென்றால் அடுத்த வருஷத்திலிருந்து இந்த தேர்வு முறையானது கால அவகாசமானது 2.5 மணி நேரம் மாற்றப்பட இருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்ன மாதிரி தமிழ் முதல் தாள் தேர்வானது நடந்திருக்கு. அந்த தேர்வு எப்படி இருக்குன்றத, தேர்வு அனுபவம் எப்படி இருந்ததா மாணவர்கள்ட்டே நம்ம பேசலாம். சொல்லுங்க, ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் பயந்துட்டே போனோம். ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ பயம் இல்லை. அதேமாரி நாளைக்கும் நல்லா ஈஸியாக வரும்னு நினைக்கிறோம். இனிமேல் நல்லா பண்ணுவோம்னு நம்பி இதை கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. தேங்க்யூ. இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக பண்ண நினைக்கிறது இருக்குல்ல, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழக அரசாங்கம் 14417 ஒரு டோல் ஃப்ரீ எண் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது கைடன்ஸ் பற்றி. ஸோ நீங்கள் அடுத்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்கலான்ற ஐடியா இருக்கீங்க? அதை பற்றின ஒரு போதுமான கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கா? கிடச்சிருக்கு. நான் இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்ஜினியரிங் பண்ணலான்னு இருக்கேன். இன்ஜினியரிங் எங்கே படிக்கலான் இருக்கீங்க? அதுக்கான எங்கே படிக்கலான்றது முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருச்சா உங்களுக்கு? அது மார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும். ஓகே, சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்தது? இன்னொருத்தவங்க இருந்தாங்களே, ஸோ உங்களுக்கு ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நடந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் கொஸ்டினுக்கு பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கதா சொல்கிறாங்க. மற்றபடி தமிழ் முதல் தாள் தேர்வானது ரொம்ப எளிமையாகவே இருந்திருக்கிறதா இங்கே இருக்கவங்களோட கருத்தாக இருக்கு. நன்றி கார்த்திக். நீங்கள் தற்பொழுது இணைப்பிலேயே இணைந்திருங்கள். நம்முடைய மற்றொரு செய்தியாளர் புதுச்சேரியிலிருந்து விவேக் தற்பொழுது இணைந்திருக்கிறார். விவேக்கிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். விவேக், தற்பொழுது நிறைவடைந்திருக்கக்கூடிய தமிழ் முதல் தாள்
தேர்வு எப்படி புதுச்சேரி மாணவர்களுக்கு அமைந்தது? இந்த தேர்வை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அவருடைய கடின உழைப்பிற்கு ஏதேனும் பலன் கிடைத்ததாக அவர்கள் உணர்கிறார்களா? தமிழ் முதல் தாளை அவர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள் விவேக்? வணக்கம் மரியரீகன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. மொத்தமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலை பொறுத்தவரையில் 17,367 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 8,609 மாணவர்களும் 8,758 மாணவிகளும் இத்தேர்வை எழுதுகின்றனர். தற்போது சரியாக 10:15 தொடங்கிய தேர்வுகள் 1:15 மணிக்கு முடிந்திருக்கின்றது. தற்பொழுது மாணவிகள் இங்கு தேர்வை முடித்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர். அதே போன்று புதுச்சேரி மாநிலம் என்பதற்காக பிரெஞ்சு கலாச்சாரம் உள்ள மாநிலம் இங்கு மொழிப்பாடமாக தமிழ் மற்றும் பிரெஞ்சு ஆகியவை உள்ளது. இதன்படி மாணவிகள் தற்பொழுது இந்த தேர்வை முடித்துவிட்டு இங்கு தங்களது அவர்கள் எப்படி அந்த தேர்வை எழுதினார்கள் என்பது தொடர்பாக நம்மிடமே கருத்து தெரிவிக்க இருக்கின்றனர். அவர்களிடம் கேட்போம். வணக்கம். இன்று மொழிப்பாடம் இதை நீங்க எப்படி எழுதிருக்கீங்க? இன்னைக்கு பிரெஞ்சு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சொல்லப்போனால் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸில் ஃபஸ்ட் பேப்பரில் சென்டிமெண்ட்டுக்கலாம் அதான் நான் சொல்லுவேன். எல்லாருமே நல்லா எழுதியிருக்கோம். ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப பேப்பர் ஒன்றும் கஷ்டம் தான் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு செம்ம ஈஸியாக வந்துச்சு. எல்லாருமே நல்லா எழுதணும். எனக்கு வந்து எப்பயும் 195க்கு மேலே வரும். அடுத்தது தமிழ் பாடம் எந்த அளவில் இருந்துச்சு? ஏன்னா புதுச்சேரியில் வந்து ஃப்ரெஞ்சும் தமிழும் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ் ஈஸியாக தான் வந்துச்சு. எதிர்பார்த்த கொஷின்லாம் வந்துச்சு. நாங்கள் படித்த கொஷின்லாம் வந்துச்சு. நல்லா லைட்டாக கொஞ்சம் தெரியாத கொஷின்லாம் வந்துச்சு. ஆனால் நல்லா தான் 1 மார்க்லாம் நல்லா தான் வந்துச்சு. எல்லாமே நல்லா தான் எழுதிருக்கோம். மதிப்பெண் எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 100 மார்க்குக்கு ஃபஸ்ட் பேப்பர் வந்து அதில் ஒரு 80க்கு மேலே எடுப்போம். இது வந்து இந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் அதாவது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உங்ககிட்ட ஊக்கம் இதில் தெரிஞ்சுதா? உங்களுக்கு என்ன மாதிரி பிரதிபலிப்பை ஏற்படும்? ஆமாம், அவங்க நல்லா தான் இருந்துச்சு. வீட்டில் நல்லா சொல்லி அனுப்பிச்சாங்க, நல்லா எழுதுங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னதெல்லாம் மனசில் வச்சு டீச்சர்ஸ் நல்லா அறிவுரைலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் மனசில் வச்சு எழுதுனாங்க. மரியரீகன், தற்பொழுது இங்கு மாணவிகள் அனைவருமே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இங்கே தமிழ் பாடமாக இருக்கக்கூடிய பிரெஞ்சு மற்றும் தமிழ் மொழி ஆகிய பாடங்கள் மிக எளிதாக வந்தது என்றும் இதன் மூலமாக தங்களது மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட அதிகமாகவே வரும் என்று இந்த மாணவிகள் தற்போது தெரிவித்துள்ளனர். விவேக், தற்பொழுது இணைப்பிலேயே இணைந்திருங்கள். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆல்வின் அவர்கள் தற்பொழுது இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். ஆல்வின், ஏறக்குறைய மாணவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்வாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இருக்கிறது. நெல்லை மாவட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எப்படி பார்க்கிறார்கள்? நெல்லையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வு எழுதிய மனநிலை அவர்கள் எப்படி இருக்கிறது? இதை குறித்து பதிவு செய்யுங்கள் ஆல்வின். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகள் இன்று துவங்கி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏறத்தாழ 37,000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் இன்றைய தினம் இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள். தமிழ் மொழி தேர்வை எழுதி முடித்துவிட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வெளியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இது குறித்த கருத்துக்களை கேட்கலாம். எப்படி இருந்தது? படித்த வினாக்கள் கிடைக்க பெற்றிருந்ததா அல்லது எது போன்ற மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்? அவர்களோடு பேசலாம். வணக்கம்மா, எப்படி இருந்தது இன்னைக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு? எப்படி இருந்துச்சு? எப்படி ப்ரிப்பேர் ஆகிருந்தீங்க இன்னைக்கு? சரியான முறையில் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தாலும் வந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்கலாம். ஏதாவது வினாக்கள் வந்து கடினமாக உணர்றீங்களா? படித்த எதிர்பார்த்த வினாக்கள்லாம் வந்திருந்ததா? எதிர்பார்த்த வினாக்கள் வந்தது. ஆனால் எங்களால் அட்டன் பண்ண முடியாத கொஷின் 4 மார்க் 1 மார்க்கில் அட்டன் பண்ண முடியாத கொஷின் இருந்தது. உங்களுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருந்தீங்க? எதிர்பார்த்த வினாக்கள்லாம் வந்திருந்ததா? உங்களுக்கு இன்னைக்கு தேர்வு முறையாக எழுதியிருக்கிறேன், ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேர்வை எழுதியிருக்கிறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? இருக்குது நம்பிக்கையான. எப்போதும் ப்ரிப்பேர் ஆகியிருந்த வினாக்கள்லாம் வந்திருந்ததா? எப்படி ப்ரிப்பேர் ஆன வினாக்கள்லாம் வந்திருந்தது. நீங்கள் எப்படிமா எழுதியிருக்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் பரவாயில்ல ஃபீல் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நல்லா எழுதியிருக்கேன். 2 மார்க் கேள்வி அப்புறம் 1 மார்க் கேள்விகள்லாம் எப்போதும் எதிர்பார்க்கறது புக் பேக்கில் இருந்து வந்திருந்ததா அல்லது எப்போதும் கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருந்ததா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, நான் எல்லாமே படிச்சிருந்தேன், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் எழுதியிருக்கேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு சில கேள்விகள் மட்டும் சற்று எதிர்பாராத கேள்விகளாக இருந்ததான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று மற்றபடியாக அனைத்தும் எதிர்பார்த்த கேள்விகள் வந்திருந்ததாகவும் தேர்வை நல்லபடியாக எழுதியிருந்ததாகவும் இந்த பகுதியில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை எழுதி முடித்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய கருத்துக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ரீகன், நன்றி ஆல்வின். தற்பொழுது நம்முடைய மற்றொரு செய்தியாளர் சேலத்திலிருந்து ரியாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ரியாஸிடம் பேசலாம். ரியாஸ், சேலம் மாணவர்கள் எப்படி பொதுத் தேர்வை எதிர்கொண்டார்கள்? அவர்களுக்கு கேள்விகள் எல்லாம் எளிமையாக வந்ததா? அவர்களுடைய உழைப்பிற்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு பதில் கிடைத்திருக்கிறதா இந்த தேர்வின் மூலமாக? விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் மரியம். அதாவது இன்று துவங்கிய இந்த +2 தேர்வுகள் காலையில் முதலே மாணவர்கள்
ரொம்ப உற்சாகத்துடன் தேர்வு எழுத வந்தாங்க. தற்போது தமிழ் முதல் தாள் தேர்வு நிறைவு பெற்றிருக்கு. தற்போது தேர்வு எழுதிய மாணவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் முதல் தாள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 40,434 மாணவ மாணவிகள் இந்த தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்தாங்க. இதில் 40,551 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினாங்க. இதில் 283 மாணவ மாணவிகள் பல்வேறு காரணங்களாக தேர்வு எழுதவில்லை. தற்போது இந்த தமிழ் முதல் தாள் தேர்வு எழுதிய மாணவிகள் நம்மிடையே இருக்காங்க. அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இன்னைக்கு தேர்வு உங்களுக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு என் பேர் தேவிகா. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் எல்லாம் படிச்சிருந்தேன். நான் எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நல்லா எழுதியிருக்கேன். எந்த மாதிரி கேள்விகள்லாம் அதிகமாக கேட்டிருந்தாங்க? எப்படி இருந்தது தேர்வு? அப்படிலாம் தெரியல. நான் எல்லாம் படிச்சிருந்தனால எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு எதுவும் டஃப்பாலாம் ஒன்றும் இல்லை. நல்லா எழுதிட்டுருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு தேர்வு எப்படி இருந்துச்சு? நீங்கள் படிச்சதெல்லாம் வந்ததா? நான் படித்தது எல்லாமே வந்திருந்தது. இன்னைக்கு ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்தது எக்ஸாமு. நீங்கள் சொல்லுங்கள், இது ரொம்ப ஈஸியாக என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது? நீங்கள் படித்தது எல்லாமே வந்ததா? எப்படி இருந்தது இது? எல்லா கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்டாங்க. 1 மார்க் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. படித்தவங்களாம் அது எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த தேர்வு எப்படி இருந்தது? இந்த முதல் தாள் காலையில் இங்கே வரும்போது என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை பண்ணியிருந்தாங்க? எப்படி உங்கள் எந்த மலையில தேர்வு எழுதுனீங்க நீங்கள்? நல்லா தான் எழுதியிருக்கிறோம். மால் ப்ராக்டிஸ் எதுவும் நடக்கலை எந்த கிளாஸ்லேயுமே. எக்ஸ்டர்னல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டாங்க. ஈஸியாக தான் கொஷின் இருந்தது. 80% வந்து ப்ரீவியஸ் கொஷின்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. நான் எல்லாம் படிச்சிருந்ததுனால ஈஸியாக தான் வந்துச்சுங்க சார். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது தேர்வு மையங்கள் எப்படி இருந்தது? எப்படி கண்காணிச்சாங்க? எப்படி எந்த மலையில தேர்வு எழுதுனீங்க நீங்கள்? ஈஸியாக தான் எழுதினேன். ஸ்ட்ரிக்டாக தான் நடந்துக்கிட்டாங்க. கொஷின்ஸ்லாம் போன வருஷம் கொஷின் பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 121 தேர்வு மையங்களில் இந்த தேர்வானது நடைபெற்றது. இதில் 283 மாணவ மாணவிகள் பல்வேறு காரணங்களுக்காக தேர்வு எழுத வரல. அதே போல் தனித்தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் 500 மேற்பட்ட தனித்தேர்வுகளில் 83 பேர் இந்த தேர்வு எழுத இன்னைக்கு வரவில்லை. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இன்று தமிழ் முதல் நாள் தேர்வு ரொம்ப உற்சாகத்துடனும், அதாவது தாங்கள் படித்த பல்வேறு வினாக்களும் இதில் வந்து கேள்வி கேட்கப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் இந்த அவங்க படித்ததை அதிகமாக வந்ததாகவும் தேர்வு மிகவும் எளிமையாக இருந்ததாக மாணவிகள் தெரிவிச்சிருக்காங்க. மரியம்.